ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஜாப் காஸ்டிங் என்பது ஃபைண்டிங் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். இட் ஹெல்ப்ஸ் மேனேஜ்மெண்ட் டு நோ டோட்டல் காஸ்ட், ஃபிக்ஸ் செல்லிங் ப்ரைஸ், கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ், ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். காஸ்டிங் என்றால் ஒரு பொருள் அல்லது சேவை உருவாக்க எவ்வளவு செலவாகிறது என்பதை கணக்கிடுவது. இதன் மூலம் மொத்த செலவு எவ்வளோன்னு தெரியும், விற்பனை நிர்ணயம் செய்யலாம், செலவுகளை கட்டுப்படுத்தலாம், லாப நஷ்டம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் எத்தனை வகைப்படும்? மெத்தட் ஆஃப் காஸ்டிங் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங், ஆப்ரேஷன் ஆர் ப்ராசஸ் காஸ்டிங் சண்டை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங் ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங் cost is calculated separately for each customer order or job. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்க, ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங். இதெல்லாம் ஈச் கஸ்டமருக்காக வென் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் another இல்லையா. ஒரு சட்டை தைக்கணும், அது கஸ்டமருக்காக தைக்கிறப்ப ஜாப் காஸ்டிங். ஒரு ஜாபுக்கு ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 250 ரூபா கூலி. அப்போ ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு கூலி 350 ரூபா இல்லை 250 ரூபா வாங்கினீங்கன்னா இதுதான் ஜாப் காஸ்ட். ஒவ்வொரு கஸ்டமர் ஆர்டருக்கும் தனியாக காஸ்ட் கணக்கிடப்படுவது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு 250 ரூபா வாங்குங்க, பெரியவங்களுக்கு 350 ரூபா வாங்க. அப்போ ஜாப் ஆர்டர் ஒரு டிஃப்ரெண்ட் இந்த கஸ்டமர்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட் மூலம் வேறுபட்டதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இன்டீரியர் டிசைனிங். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கார்டு ஒரு பத்திரிக்கைக்கு 12 ரூபா வாங்குவாங்க ஒரு கார்டு. சில இதுக்கு வெறும் 6 ரூபா வாங்க, டிசைனிங் பொறுத்து இல்லையா. அப்போ இன்டீரியர் டிசைனிங் நல்ல ஷீட் போட்டிங்கன்னா அது ஒரு அடிக்கு 85 ரூபா வாங்குவாங்க. சில பேர் 300 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க அடி. இன்டீரியர் டிசைனிங் பொறுத்து. இப்போ வெட்டிங் ஸ்டேஜ் செட்டப், வெட்டிங் ஸ்டேஜில் அவனவர் அலங்காரம் பண்ணுவாங்க. பயங்கரமான அலங்காரம் பண்ணால் 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஒரு 10,000 ரூபாய். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட். அப்போ ஜாப் காஸ்ட். ஜாப் காஸ்டோட மீனிங், ஜாப் காஸ்ட் மீன்ஸ் கால்குலேட்டிங் காஸ்ட் செப்பரேட்லி ஃபார் ஈச் ஜாப். ஈச் ஜாப் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ செப்பரேட் யூனிட். ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக செலவு கணக்கிடுவது ஜாப் காஸ்டிங். ஒவ்வொரு ஜாபுக்கும் தனியான யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. சரி, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாப் காஸ்டிங். இந்த ஃபீச்சர்ஸ் என்ன? ப்ராடக்ட் ஆர் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஜாப் இஸ் யூனிக். ஒவ்வொரு வேலையும் வேறுபட்டதாக இருக்கும். ஒன் கஸ்டமர் ஆர்டர் வெட்டிங் கார்ட்ஸ், அனதர் கஸ்டமர் ஆர்டர் பிஸ்னஸ் கார்ட்ஸ். போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஆர்டர். ஒர்க் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் கஸ்டமர் ஆர்டர். சில இதில் கஸ்டமர் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து காஸ்ட் கால்குலேட்டட் செப்பரேட்லி. செப்பரேட் காஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஈச் ஜாப். இண்டஸ்ட்ரீஸ் யூசிங் ஜாப் காஸ்டிங். பிரிண்டிங் ப்ரெஸ், ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் ஒர்க்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க், டெலிவிஷன் ஷாப், இவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஜாப் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாப் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் ஈச் ஜாப் நோன், பெஸ்ட் காஸ்ட் கண்ட்ரோல், ஹெல்ப்ஸ் இன் கொட்டேஷன்ஸ் அண்ட் ஈஸி கம்பேரிசன் பிட்வீன் ஜாப்ஸ். ஒவ்வொரு ஜாப்னோட லாபம் தெரியும், செலவுகளை கட்டுப்படுத்தலாம், கொட்டேஷன்ஸ் கொடுக்க முடியும், ஜாப்பை ஒப்பிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மோர் பேப்பர் ஒர்க்கு, டைம் ரொம்ப கன்சியூம் எடுத்துக்கும், காஸ்ட்லி மெத்தட், ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனியாக சிங்கிளாக தான் நீங்கள் செய்யணும். டிஃபிகல்ட் டு அல்லோகேட் ஓவர் கெட்ஸ் அக்யூரேட்லி. ஸோ இதெல்லாம் அதோடைய மிக முக்கியமான விஷயம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாப் காஸ்ட் ஷீட். ஃப்ளோ சார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். முதலில் எந்த ஜாபுக்கு காஸ்ட் கணக்கு என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்க. வெட்டிங் கார்டு, பிரிண்டிங் ப்ரெஸ் தான் கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். கலெக்ட் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் டைரக்ட்லி யூஸ் ஃபார் த ஜாப்ஸ். அதுக்கு என்னென்ன இங்க் வேணும், பேப்பர் வேணும், போர்டு வேணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, நேரடியாக பயன்படுத்தும் மெட்டீரியல்ஸ். கலெக்ட் டைரக்ட் லேபர். ஏன்னா வேஜஸ் வேணும்ல, அந்த ஒர்க்கு செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா வேஜ் பேர் டு ஒர்க்கர்ஸ். அந்த வேலையை செய்ய தொழிலாளர்கள் கூலி, அவங்க கூலி தரும், அதை ஆப்ரேட்டர் கூலின்னு சொல்லுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஜாப். ஜாபுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட செலவுகள். அப்போ ஸ்பெஷல் டிசைனிங் சார்ஜஸ். ப்ரைம் காஸ்ட் நிற்கும். நமக்கு இதெல்லாம் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்க, காலேஜ் லெவலில். டைரக்ட் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தட் இஸ் கால்டு ப்ரைம் காஸ்ட். நேரடி பொருள், நேரடி கூலி, நேரடி செலவுகள். ஆடு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை நீங்கள் சேர்த்துனா என்ன கிடைச்சிடும்? ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி, சூப்பர்வைசரி சார்ஜஸ். இப்போ ஒர்க்ஸ் காஸ்ட்டு, ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் காமிச்சுன்னா அது ஒர்க்ஸ் காஸ்ட்டு மாறிடும். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் என்னென்ன வரும்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆட் ஆகும். அப்போ
ஆஃபீஸ் செலவுன்னு ஆஃபீஸ் சேலரி ஸ்டேஷனரி. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஒர்க்ஸ் காஸ்ட்னா என்னென்ன சொன்னேன், இங்கே இருக்குது. ஒர்க்ஸ் காஸ்ட்னா ப்ரைம் காஸ்ட்டு பட் ஃபேக்ட்ரி ஒர்க். ஃபேக்ட்ரி ஒர்க்குனா இங்கே சொல்லியாச்சு என்னென்னு. இன்டர்ட் எக்ஸ்பென்சஸ் தான் சொன்னேன். ஃபேக்ட்ரி ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, சர்வீசஸ் இதெல்லாம் ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கு. ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான் வந்து ஒர்க்ஸ் காஸ்ட் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு சொல்லியாச்சு. அப்போ இதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கு என்ன, செல்லிங் விற்பனை செலவுகள், டெலிவரி சார்ஜஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்போ காஸ்ட் ஆஃப் செல் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்ஸ் கிளாஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு. அப்போ ஆட் அண்ட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் சேர்த்துனா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இப்போ ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ரிசீவ் இன் ஆர்டர். பேப்பர் வந்து 5000, இங்கு 1000 ரூபாய், லேபர் 3000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 500 ரூபாய், ஃபேக்ட்ரி வந்து 2000 ரூபாய், அட்மினிஸ்ட்ரேஷன் 1000 ரூபாய், செல்லிங் ஒர்க் 500 ரூபாய். ஃபைண்ட் டோட்டல் காஸ்ட் நம்ம ஈஸியில் கண்டுபிடிச்சோம். ப்ரைம் காஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு, ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளவு. சரி எப்படி சார் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் இதெல்லாம் மெட்டீரியல். அப்போ 5, 1, 6, 3, 8 ப்ளஸ் ஒரு 500 ரூபாய் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஃபேக்ட்ரி ஒர்க்கிட்ட 2000 கூட்டினா 16 ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஒர்க்ஸ் காஸ்ட்டோடையே என்னத்தை கூட்டணும், 1000 ரூபாய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கிட்ட கூட்டினா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட என்ன செய்யணும், செல்லிங் ஒர்க்கிட்ட 500 கூட்டினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். இந்த காஸ்ட் வந்து ஜாபுக்கு 13,000 வருது. இதுக்கு மேலே நீங்கள் லாபம் வச்சு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபம். அதை வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க மெமரிட்டிவ். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் ப்ரைம் காஸ்ட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து ஒர்க்ஸ் காஸ்ட்னு சொல்லுவீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ்னா அது ப்ரொடக்ஷன் ஒர்க்கிட்ட, செல்லிங் ஒர்க்கிட்ட சேர்ந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுதான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் மெமரிட்டிவ் பண்ணிக்கணும் இல்லையா, ஈஸியாக மெமரிட்டிவ் பண்ணிக்கணும். மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ் ப்ரைம் காஸ்ட், அதோட ஃபேக்ட்ரி கூட்டினா ஒர்க்ஸ் காஸ்ட், ஃபேக்ட்ரியோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் கூட்டினா ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். தட்ஸ் ஆல். இதுதான் ஜாப் காஸ்ட்டோட பேசிக். தேங்க்யூ.